ஆனந்தி, தற்போது உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகிய 3 நாடுகளில் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட தினமும் 200 கோடி பொதுமக்கள் பார்க்கின்ற ஒரு விழாவாக தற்போது உலக அளவிலே மிகப்பெரிய விளையாட்டு திருவிழா என்றால் அது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில்தான். இதிலே 2 தமிழர்கள் முதன்முறையாக 2 தமிழர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். அதிலே ஒருவர் விளையாடிவிட்டார், இன்னொருவர் விளையாட போகிறார். விளையாடியவர் முதலில் யார் என்றால் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நிஷாந்த் வேலுப்பிள்ளை. வேலுப்பிள்ளை என்றாலே மிகவும் பிரபலம். வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்ற பெயர் உலகம் முழுவதும் அறியப்பட்டது. அந்த வகையிலே இவர் பெயரும் வேலுப்பிள்ளை தான். நிஷாந்த் வேலுப்பிள்ளை ஆஸ்திரேலிய அணிக்காக விளையாடக்கூடிய மிட்ஃபீல்டர். இவர் மிக சிறந்த ஆட்டக்காரர். ஆஸ்திரேலியாவின் தேசிய அணியிலே பங்கேற்றிருக்கிறார். முதல் ஆட்டத்திலும் விளையாடி இருக்கிறார். மிக சிறப்பாக ஆட்டத்தையும் வெளிப்படுத்தினார். எனவே மிக சிறந்த வீரராக அறியப்பட்ட நிஷாந்த் வேலுப்பிள்ளை ஆஸ்திரேலியாவுக்காக விளையாடி உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் FIFA என்று அழைக்கப்படுகின்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் விளையாடிய முதல் தமிழர் என்ற பெயரினை பெற்றிருக்கிறார் நிஷாந்த் வேலுப்பிள்ளை. நிஷாந்த் வேலுப்பிள்ளை எப்படி என்றால் அடுத்ததாக விளையாட போகின்ற மற்றொரு இவருடைய அம்மா நிஷாந்த் வேலுப்பிள்ளையுடைய அம்மா சென்னையை சேர்ந்த ஆங்கிலோ இந்தியன். அவர் சென்னையை சேர்ந்தவர். அப்பா இலங்கையை சேர்ந்த தமிழர். இவர்கள் சென்னையை சேர்ந்த அம்மாவுக்கும் இலங்கையை சேர்ந்தவருக்கும் பிறந்தவர் தான் இவர் நிஷாந்த் வேலுப்பிள்ளை. அதே போன்ற இரண்டாவது வீரர் யார் என்றார், இவரும் தமிழர் தான். சாமுவேல் முட்டூட்சாமி. சாமுவேல் என்று முத்துசாமி தான் முட்டூட்சாமி என்ற வகையிலே அவர்கள் அந்த வகையில காங்கோ நாட்டுக்காக டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ DR காங்கோ என்ற நாட்டிற்காக ஆப்பிரிக்க நாட்டிற்காக விளையாடுகிறார். இவர் பேர் சாமுவேல் முட்டுசுவாமி. MOUTOUSSAMY என்ற வகையிலே மூட்டுசுவாமி என்ற வகையில முத்துசுவாமி என்பதுதான் மூட்டுசுவாமி என்ற வகையில அவர்கள் மொழியில அப்படி உச்சரிக்கிறார்கள் அதை. எனவே சாமுவேல் முத்துசுவாமி காங்கோ நாட்டிற்காக விளையாட போகிறார். இன்னும் அவர்கள் போட்டி இன்னும் வரவில்லை, லீக் போட்டி. ஆனால் ஆஸ்திரேலிய அணிக்காக சாமுவேல் நிஷாந்த் வேலுப்பிள்ளை விளையாடிவிட்டார். காங்கோ அணிக்காக விரைவிலே சாமுவேல் முத்துசாமி விளையாடி இருக்கிறார். முத்துசாமியினுடைய அம்மா காங்கோ நாட்டை சேர்ந்தவர், அப்பா தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் பூர்வீக குடிகள். எனவே 2 இந்திய வம்சாவளியை சேர்ந்த தமிழர்கள் 2 பேர் முதன்முறையாக உலக கோப்பை கால்பந்து போட்டிகளை விளையாடி இருக்கிறார்கள் என்பது ஒரு வரலாற்று பதிவாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னால் இந்திய வம்சாவளியை சேர்ந்த 2-3 பேர் விளையாடி இருக்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் இந்திய வம்சாவளியை சேர்ந்த தமிழர்கள் விளையாடுவது இதுவே முதன்முறை. நிஷாந்த் வேலுப்பிள்ளையும் முத்துசாமியும் தான் இந்த உலகக்கோப்பை 2026 போட்டியை விளையாடுகிறார்கள். கிட்டத்தட்ட இந்த போட்டியிலே வெல்கின்ற அணிக்கு 48 அணிகள் பங்கேற்கும் இந்த உலகக்கோப்பை திருவிழாவிலே 104 ஆட்டங்கள் மிக பிரம்மாண்டமாக விளையாடி கொண்டிருக்கிறார். தற்போதுதான் தொடங்கி இருக்கிறது. 450 கோடி ரூபாய் ஜெயிக்கின்ற அணிக்கு மட்டும் 450 கோடி ரூபாய் கொடுக்க இருக்கிறார்கள். பல ஆயிரம் கோடிகள் பரிசு தொகை. தோற்கின்ற அணிக்கு கூட லீக் போட்டிகளில் இருந்து வெளியேறினால் கூட 9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பரிசு தொகையாக கிடைக்கும். அந்த அளவுக்கு மிகவும் பணக்கார போட்டியாக இது விளையாடி கொண்டிருக்கிறார். கோடீஸ்வரர்கள் போட்டியாக இதில் விளையாடினாலே கோடீஸ்வரர் ஆக முடியும் என்ற அளவிலே இந்த போட்டி உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறுகிறது. இதிலே 2 தமிழர்கள் தற்போது பங்கேற்று விளையாடுகிறார்கள் என்பது உண்மையிலேயே தமிழ் பாரம்பரியத்துக்கு ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. நேரடியாக தமிழ்நாட்டிலிருந்து சென்ற தமிழர்களாக இந்தியர்களாக இவர்கள் இல்லை என்றாலும் இந்திய வம்சாவளியான தமிழர்களாக இருக்கிறார்கள். ஒருவர் காங்கோ நாட்டை சேர்ந்த சாமுவேல் முத்துசுவாமி, மற்றொருவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நிஷாந்த் வேலுப்பிள்ளை. இவர்கள் இருவரும் தமிழர்களுக்கு தமிழ் பாரம்பரியத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும்.